Hello students, இன்னைக்கு வீடியோவில் நம்ம ஸ்டேட் போர்டு +1 அக்கௌண்டன்சி சப்ஜெக்டில் 7th சாப்டர் சப்சிடரி புக்ஸோட எக்ஸசைஸ் சம்ஸில் 3 காலம் கேஷ் புக் 5th சம்மை பார்க்க போகிறோம். நான் உங்கள் ஹோஸ்ட். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். என்டர் த ஃபாலோயிங் டிரான்சாக்ஷன்ஸ் இன் த 3 காலம் கேஷ் புக் ஆஃப் கல்யாண சுந்தரம். இப்போ 3 காலம் கேஷ் புக்குனாலே என்ன என்ட்ரி எக்ஸ்ட்ரா வரும்னு சொல்லியிருக்கேன், கான்ட்ரா என்ட்ரி. கான்ட்ரா என்ட்ரின்றது 2 சுச்சுவேஷனில், ஒன்று வந்து கேஷ் பெய்டு இன்டு பேங்க்கு, செகண்டு கேஷ் வித்ட்ராயல் ஃப்ரம் பேங்க் ஃபார் ஆஃபீஸ் யூஸ். ஓகே, இப்போ 2 சுச்சுவேஷன்லேயும் கேஷும் பேங்க்கும் இன்வால்வ் ஆகிருக்கு ஒரே டிரான்சாக்ஷனில். அப்போ டெபிட் சைடும் என்ட்ரி போடணும், கிரெடிட் சைடும் என்ட்ரி போடணும். கேபிட்டல் லெட்டர் சின்றதை எல்எஃப் காலத்தில் மென்ஷன் பண்ணி காமிக்கணும். இது 3 காலத்துலேருந்து ஸ்டார்ட் ஆகும். இப்போ 2017 ஜான்வரி 1 பேலன்ஸ் இன் ஹேண்ட் 42,500, கேஷ் அட் பேங்க் 35,000. இது ஓப்பனிங் பேலன்ஸ். இந்த ஓப்பனிங் பேலன்ஸை எப்படி போடுறது வந்து பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பாருங்கள், இந்த புக்ஸ் ஆஃப் கல்யாண சுந்தரம் கேஷ் புக் 3 காலம்லாம் ஹெட்டிங் போட்டு டெபிட்டு கிரெடிட்டு. டெபிட் சைடு டேட்டு, ரெசிப்ட்ஸு, ரெசிப்ட் நம்பர், எல்எஃப், டிஸ்கவுண்ட் அலவுட். அமௌண்ட் காலத்தில் 3 காலம்ல, அதனால் டிஸ்கவுண்ட் அலவுட், கேஷ், பேங்க், இந்த 3 காலத்தையும் ஸ்ப்ளிட் பண்ணிக்கணும். கிரெடிட் சைடு டேட்டு, பேமெண்ட்ஸு, வவுச்சர் நம்பர். டெபிட் சைடு ரெசிப்ட் நம்பர்னா கிரெடிட் சைடு வவுச்சர் நம்பர். அதே மாதிரி டெபிட் சைடு ரெசிப்ட்ஸ்னால் கிரெடிட் சைடு பேமெண்ட்ஸ். எல்எஃப் டிஸ்கவுண்ட் ரிசீவ்டு, இங்கே டிஸ்கவுண்ட் அலவுடு, இங்கே டிஸ்கவுண்ட்டு ரிசீவ்டு, கேஷு, பேங்க். இப்போ ஃபஸ்ட்டு என்ட்ரி டிரான்சாக்ஷனில் 2017 ஜான்வரி 1 அன்னைக்கு 2 பேலன்ஸ் ப்ராட் டவுன். கேஷில் 42,500, பேங்க்கில் 35,000. ஓப்பனிங் என்ட்ரி போட்டாச்சு. நெக்ஸ்ட்டு 3rd அன்னைக்கு ரிசீவ்டு ஃபார் கேஷ் சேல்ஸ் 15,700. சேல்ஸ் பண்ணுறது மூலிமா கேஷ் ரிசீவ் ஆகிருக்கு. இப்போ என்ன ஜேர்னல் வரும், கேஷ் அக்கௌண்ட் டேட்டா டு சேல்ஸ், டெபிட் வாட் கம்ஸ் இன் இல்லையா. அப்போது சேல்ஸ் இஸ் த இன்கம். இதுக்கு என்ட்ரி 3rd அன்னைக்கு 2 சேல்ஸ் அக்கௌண்ட் 15,700 கேஷ் காலத்தில் போட்டோம். நெக்ஸ்ட் 4th அன்னைக்கு கேஷ் பெய்டு இன்ட்டு பேங்க். இது என்ன என்ட்ரி, கான்ட்ரா 11,500. அப்போ இதுக்கு என்ன ஜேர்னல் வரும், பெய்டு இன்ட்டு பேங்க்னா பேங்க் இஸ் த ரிசீவர், ஸோ டெபிட் த ரிசீவர், பேங்க் அக்கௌண்ட் டேட்டா டு கேஷ், டெபிட் சைடு டு கேஷ்ன்னு வரும். 4th அன்னைக்கு பாருங்கள், 4th டு கேஷ் அக்கௌண்ட். கான்ட்ரா வந்து எல்எஃப் காலத்தில் கேபிட்டல் லெட்டர் சி போட்டுடணும். டு கேஷின்னு அப்ளை பண்ணால் ஆப்போசிட் காலம் பேங்க்கில் என்ட்ரி போடணும். 11,500ன்னு அமௌண்ட்டு காலத்தில் என்ட்ரி போடணும். அதே கிரெடிட் சைடு 4th அன்னைக்கு பாருங்கள், பை பேங்க் அக்கௌண்ட் சின்னு எல்எஃப் காலத்தில் போட்டு கேஷ் காலத்தில் 11,500 காமிக்கணும். இப்போ டெபிட் சைடும் அப்ளை பண்ணிட்டோம், கிரெடிட் சைடும் அப்ளை பண்ணிட்டோம். தென் 6th அன்னைக்கு கேஷ் பர்ச்சேசஸ் 14,300, பர்ச்சேஸ் அக்கௌண்ட் டேட்டா டு கேஷ். அப்போது கேஷ் அக்கௌண்ட்டில் பை பர்ச்சேஸ் அக்கௌண்ட் 14,300. நெக்ஸ்ட்டு ரிசீவ்டு டிவிடண்ட் டைரக்ட்லி பை த பேங்க் த்ரூ இசிஎஸ் 2000 சொல்லியிருக்காங்க. ரிசீவ்டு டிவிடெண்ட்னால ஒன் ஆஃப் த இன்கம். நாமினல் அக்கௌண்ட்ஸ் ரூல்ஸ் என்ன, கிரெடிட் ஆல் த இன்கம்ஸ். அப்போது த்ரூ பேங்க்குன்னு சொன்னதுனால எலக்ட்ரானிக் மோடில் பேங்க் அக்கௌண்ட் டேட்டா டு டிஸ்கவுண்ட் ரிசீவ்டு. ஸோ பை பேங்க் அக்கௌண்ட் டேட்டா டு டிஸ்கவுண்ட் ரிசீவ்டு, அதனால் டு டிஸ்கவுண்ட் ரிசீவ்டு பேங்க் காலத்தில் போயிட்டு 2000 போகணும், ஏன்னா த்ரூ இசிஎஸ்ன்னு சொன்னதால். நெக்ஸ்ட் பாருங்கள், பொங்கல் அட்வான்ஸ் டு ஸ்டாஃப் பெய்டு த்ரூ பேங்க் 17,000. இப்போ பொங்கல் அட்வான்ஸ்னாலே பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் ஒன் ஆஃப் த எக்ஸ்பென்சஸ்
for the business, isn't it? So பொங்கல் அட்வான்ஸ் அக்கௌண்ட் டேட்டா டு பேங்க்னு ஜேர்னல் வரும். அப்போ இங்கே பொங்கல் அட்வான்ஸில் பை பொங்கல் அட்வான்ஸ் பேங்க் காலத்தில் 17,000. Then received cash from Nagarajan and allowed him discount 11,850 plus 150. இப்போ கேஷ் அக்கௌண்ட் டேட்டா டு நாகராஜன் ஜேர்னல் வரும். இப்போ கேஷ் அக்கௌண்ட் டு நாகராஜன் அக்கௌண்ட் டிஸ்கவுண்ட் அலௌடில் 150, கேஷில் 11,850. Paid Mahesh in full settlement of his account 20,000. Mahesh is the receiver, isn't it? அதனால் மகேஷ் அக்கௌண்ட் டேட்டா டு கேஷ் அக்கௌண்ட் பிஸ்னஸ்ஸு மகேஷ்க்கு பே பண்ணுது. அதில் ஒரு 300 ரெடி டு 20,000 பே பண்ணணும். ஆனால் 19,700 தான் பே பண்ணுது. அப்போ அந்த 300 டிஸ்கவுண்ட் ரிசீவ்டில் நம்ம அப்ளை பண்ணணும். மகேஷ் அக்கௌண்ட் டேட்டா டு கேஷ்னா பை மகேஷ் அக்கௌண்ட் டிஸ்கவுண்ட் ரிசீவ்டில் 300 19,700 என்ட்ரி போடணும். தென் கேஷ் வித்ட்ரான் ஃபார் பர்சனல் யூஸ். பர்சனல் யூஸ்னால என்னது ட்ராயிங்ஸ் யூஸ் பண்ணணும் 20,000. இப்போ ட்ராயிங்ஸ் அக்கௌண்ட் டேட்டா டு கேஷ். ஸோ பை ட்ராயிங்ஸ் அக்கௌண்ட் டேட்டா கேஷில் எவ்வளவு 20,000. Withdrawn cash from ATM for office use 1,500. இது ஒன் ஆஃப் த கான்ட்ரா என்ட்ரி. கேஷ் பிஸ்னஸ் ஆஃபீஸ் யூஸ்க்காக எடுக்கிறாங்க. அப்போ என்ன என்ட்ரி வரும் 30ல் கேஷ் அக்கௌண்ட் டேட்டா டு பேங்க் அக்கௌண்ட் டெபிட் வாட் கம்ஸ் இன், ஹூ இஸ் த கிவர் பேங்க். அதனால் கேஷ் அக்கௌண்ட்டில் டு பேங்க் அக்கௌண்ட் கான்ட்ரான்னு எல்எஃப்ல அப்ளை பண்ணிவிட்டு இப்போது பேங்க்குனா கேஷ் காலத்தில் 1,500. அதே இங்கே கிரெடிட் சைடு பை கேஷ்ன்னு போட்டு கான்ட்ரா எல்எஃப் காலத்தில் கேஷ் அக்கௌண்ட்டுனா பேங்க் காலத்தில் 1,500ன்னு என்ட்ரி போடணும். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ ரெண்டு சைடும் டோட்டல் பார்த்துக்கலாம். கேஷ் காலத்தில் ஹவு மச் டோட்டல். இப்போ டிஸ்கவுண்ட் அலவுடு டிஸ்கவுண்ட் ரிசீவ்டு ஆஸ் இட் இஸ் உள்ள டோட்டல் அப்படியே டோட்டல் காலத்தில் கேரி அவுட் பண்ண வேண்டியதான். 150 இருக்கா, அப்படியே 150. அதே டிஸ்கவுண்ட் ரிசீவ்ல 300 இதில் எதுவும் பேலன்ஸிங்லாம் பண்ணக்கூடாது டிஸ்கவுண்ட் காலத்தில். இப்போ கேஷ் காலத்தில் டெபிட் சைடு எவ்வளோ இருக்குது 42,500 15,700 11,850 1,000 ஃபுல்லாக டோட்டல் பண்ணால் 71,550 வருது. கிரெடிட் சைடு டோட்டல் எவ்வளோ 11,500 14,300 19,700 20,000 இதெல்லாம் ஆட் பண்ணால் 65,500 வருது கிரெடிட் சைடு. அப்போ 71,550லேருந்து 65,500 போச்சுன்னா பேலன்ஸு 6,050. அதை தான் இங்கே பை பேலன்ஸ் கேரி டவுன் 6,050 கேஷ் காலத்தில். அதே பேங்க் காலத்தில் டெபிட் சைடு ஹவு மச் அமௌண்ட் 35 11,500 2,000 இதெல்லாம் ஆட் பண்ணால் 48,500 வருது. கிரெடிட் சைடு ஒரு 17,000ம் 1,500. இப்போ 18,500 48,500லேருந்து 18,500 போச்சுன்னா பேலன்ஸ் எவ்வளவு 30,000. அதை தான் இங்கே பேங்க் காலத்தில் 30,000 மென்ஷன் பண்ணியிருக்கோம். அந்த மந்தோட லாஸ்ட் டேட்டு 31st, அது பை பேலன்ஸ் கரெக்டும். நெக்ஸ்ட் டே February 1st அன்னைக்கு டூ பேலன்ஸ் ப்ராட் டவுன் போட்டு இந்த பேலன்ஸை கேஷ் காலத்துலேயும் 6,050 பேங்க்கோட பேலன்ஸு 30,000 மென்ஷன் பண்ணிடணும். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் அடுத்த சம் பார்ப்போம். தேங்க்யூ.